மத்திய அரசின் ஒவ்வொரு முயற்சியும் நம்மை முடக்குவதாகவே உள்ளது என்று அமைச்சர் கீதா ஜீவன் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தூத்துக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், மக்கள் தொகை அடிப்படையில் நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை செய்யும் போது தமிழ்நாடு உட்பட பல மாநிலங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என முதலமைச்சர் கூறியுள்ளதாக குறிப்பிட்டார். மத்திய அரசின் ஒவ்வொரு முயற்சியும் நம்மை முடக்குவதாகவே உள்ளது என்று தெரிவித்தார். பட்ஜெட்டில் தமிழ்நாட்டை புறக்கணிப்பது, நீட் தேர்வை திணிப்பது, கல்வி நிதியை வழங்காமல் இருப்பது, ஜிஎஸ்டி வரியை கொடுக்காமல் இழுத்தடிப்பது என தொடர்ச்சியாக மத்திய அரசு தமிழகத்தை வஞ்சித்து வருவதாக குற்றம் சாட்டினார். ஒன்றிய அரசினுடைய ஒவ்வொரு முயற்சியுமே நம்மை ஒடுக்கக்கூடியதாக, அது நிதி பகிர்வாக இருந்தாலும் சரி, பட்ஜெட்டிலே புதிய திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடா இருந்தாலும் சரி, இல்லை நீட்டா இருந்தாலும் சரி, இல்லை நம்முடைய புதிய கல்விக் கொள்கை பின்பற்றியே ஆக வேண்டும் என்று கூறி அதற்காகவே கல்வி நிதியை ஒதுக்காமல் இருப்பது, ஜிஎஸ்டியிலே வஞ்சிப்பது, நாம் செலுத்துகிற ₹1 29 பைசா மட்டுமே தமிழகத்துக்கு ஒதுக்கீடு செய்வது. ஆனால் உத்தரப்பிரதேசுக்கு அவர்கள் செலுத்திய வரி ₹1 2.25 உத்தரப்பிரதேசுக்கு வழங்கப்படுகிறது. பீகாருக்கு ₹7 திருப்பி செலுத்தப்படுகிறது. ஆனால் தமிழகத்துக்கு 29 பைசா அளவில் மட்டுமே நாம் செலுத்திய வரிகள் இன்று திருப்பி நம்ம திட்டங்களுக்காக வழங்கப்படுகிறது.